ஒரு படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருந்தால் பரவாயில்ல, படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்க்குறீங்களா? ஒரு சில பேங்க்கில் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா, அடகு வச்ச செயினில் கொஞ்சம் பார்ட்டை காணும், வெயிட்டு கம்மியாக இருக்குது. இதனால் அந்த பேங்க்கில் போய் பிரச்சனை ஆகி இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்த்தோம். இதுவே செத்து போன ஒருத்தருக்கு நடந்தால் யார் வந்து கேட்பாங்க? அப்படின்ற லெத்தாஜிக் தானே. இது உண்மையாக நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். இறந்து போன ஒரு பெண்ணுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறானுங்க. அவனுங்க மாட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச உங்களை சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற ஒரு நல்ல கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த படத்தை பற்றி பேசுனதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடம் கூட விடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு சீனுக்கு ஒரு சீன் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எனக்கு ஒரு லைக் பண்ணிங்கன்னா தான் மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான வீட்டை காட்டுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் பாத்திரங்கள் எல்லாமே குப்பாண்டி போய் கிடக்கு. அங்கே இருக்கிற டேபிள் மேலே இருக்கிற உணவுகள் எல்லாமே மூச்சு கிடக்கு. என்னென்னு பார்த்தா ஒருத்தர் கீழே படுத்து கிடக்குறாங்க. ஐயோ, அவங்க படுத்து கிடக்கலங்க, இறந்து போய் கிடக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 70% அவங்களுடைய உடம்பு டீகம்போஸ் ஆன நிலைமையில கிடக்கு. அவங்களுடைய உடம்பு கிடக்கிற அதுக்கு கீழே இருக்கிற தரை எல்லாமே அவங்களுடைய உடம்புல இருக்கிற நுண்ணுயிர்களால் அரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வளர்த்துற அந்த பூனையை அவங்களுடைய உடம்பை சாப்பிட்டுட்ருக்கு. இறந்து போனது ஒரு பெண். ஆனால் கண்டினியூஸாக இவங்களுடைய ஃபோன் மட்டும் ரிங் ஆகிட்டே இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபோனு சார்ஜரோட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் சார்ஜ் ஆகிட்டு அது ரிங் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த இறந்து போன இந்த அம்மாவை பார்க்க யாருமே வரல. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க இறந்து போனதை பார்த்தா. ஸோ இப்படியே போக இப்போ ஒரு பேங்க்கை காட்டுறாங்க. பேங்கோடைய ஹாலில் எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, ஷேன் ஒருத்தருடைய கடைசி நாளாக இன்னைக்கு ஃபேர்வெல் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி வெளியில் கொண்டாடிட்டு இருக்க உள்ள ரூம்குள்ளே 2 பேர் சுவாரஸ்யமாக வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. இவனுங்க தான் இந்த படத்துடைய கதாநாயகர்கள். ஒருத்தன் பேர் இவனோட கையில் சிராய்ப்பு காயங்கள் இருக்குது. இன்னொருத்தன் பேர் டோ இந்த பேங்க்கில் வைஸ் மேனேஜராக இருக்கான். பெட் இந்த பேங்க்கில் கேஷியராக இருக்கான். அதாவது இங்கே என்ன பிரச்சனைனா, ஏஐ வந்து இவங்களுடைய இந்த பொசிஷனை ஆக்குபை பண்ணியிருக்கு. அதனால தான் இப்போ ஷேனோட வேலையுமே போயிருக்கு. பெட்டுக்கு ஏஐ பற்றி நல்லாவே தெரியும், டோக்கு ஏஐ பற்றி தெரியாது. அதனால் ஓவர் டைம் பார்த்து பெட்டு டோவோடைய வேலையை முடிச்சு கொடுப்பான். இதுக்கு ஒரு சில டைம் இவன் பே பண்ணுவான், ஒரு சில டைம் பே பண்ண மாட்டான். ஏன்னா இவனுங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெளியில் இப்போ பார்ட்டி நடக்க மேனேஜர் வந்து இவனுங்களையும் கூப்பிட்டு அந்த பார்ட்டியில் ஜாயின் ஆகிக்கிறானுங்க. இப்போ தான் ஷேன் ரொம்ப ஓவராக குடிச்சிருப்பார் போல். மேனேஜரை பார்த்து, நீங்கள் எப்படி என்னைய வேலையை விட்டு தூக்கலாம்? இந்த பேங்க்கில் நான் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் 15 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். கேவலம் ஏஐ மேலே நம்பிக்கை வச்சு ஹியூமன் பீயிங்கை நீங்கள் வெளியில் தூக்கி போடுறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏஐ கற்றுக்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டூல்ஸ் கற்றுக்கணும். அதுக்கு லேப்டாப் வேணும், கம்ப்யூட்டர் வேணும். அதுக்கான ப்ராசஸிங் டைம் அதிகமாகும். நான் அந்த டைமை உங்களுக்கு குறைச்சி தானே கொடுத்தேன். அப்புறம் ஏன் என்னை டெர்மினேட் பண்ணிங்க? அப்படிங்கும்போது, என்ன தான் ஏஐ பற்றி லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஏஐ தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீ ரொம்ப ஸ்லோ. நீ 1 மணி நேரத்தில் 10 செக் எழுதி கொடுத்தா ஏஐ 1000 செக்கு எழுதி கொடுக்கும். அப்போ எனக்கு ப்ராஃபிட்டு ஏஐ மூலியமாக தானே கிடைக்குது. அதனால தான் உன்னை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆள் டென்ஷன் ஆகி மேனேஜரை அடிக்க போகிறான். அங்கே இருக்கிற மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாமே அவர் அப்படியே தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போக அந்த இடத்துக்கு டோ போகிறோம். அதாவது டோவும் இந்த ஷேனும் சேர்ந்து தான் இந்த ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு வேலைக்கு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட சேர்ந்து 15 பேரை, அதாவது ஷேனோட சேர்ந்து இப்போ 15 பேரை அவங்க டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. கடைசியாக இருக்கிறது நீ மட்டும்தான் டோ. உனக்குன்னு குடும்பம், குழந்தைன்னு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து நீ யோசிச்சு இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இரு. ஏஐயும் நீ கற்றுக்கோ. என்னோட நிலமை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு கனத்த இதயத்தோடு அங்கேருந்து ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ தான் டோ வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுடைய கதவை திறந்து உடனே அவங்களோட ஒய்ஃப், அங்கேயே நில்லுங்க, இதை பிடிங்க, வெளியில் போங்க, ரைட்டில் போங்க, லெஃப்ட்டில் போங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு ட்ராக்கிங் டிவைஸ். நாளையிலேருந்து இவங்க குழந்தை ஸ்கூலுக்கு போக போகிறாளாம். அதனால் அவளோட பேக்கில் வைக்கிறதுக்காக இதை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க வீட்டுக்கே வந்துருங்கன்னு சொல்ல அவரும் வந்துடுறாரு. நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்கேன்னா பொண்டாட்டியை பாராட்ட, நீங்கள் இன்றைக்கி ஆல்கஹால் குடிச்சிருப்பீங்க போல், பொண்ணை இப்படியே போய் தொடாதீங்க, இந்தாங்க ஆல்கஹால் ஸ்ப்ரேன்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரேவை அடிச்சு விட்றாங்க. அவங்க பார்த்தா அவங்க குழந்தை ஒரு 8 வயசு இருக்கும். அந்த குழந்தை அப்படியே தூங்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைய அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு பாஸ்ட் போகுது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷமாக குழந்தைங்க இல்லாமல் இருந்திருக்கு. இவங்க ஒய்ஃபோடைய வயிற்றில் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டு தான் அவங்க ஒய்ஃபு கன்சீவ் ஆகிருப்பாங்க போல். அப்புறம் தான் இந்த குழந்தை இன்சுலின் மூலியமாக தான் மோஸ்ட்டாக பிறந்திருக்கு, நார்மலாக பிறக்கலை. கதை ப்ரெசென்ட்டுக்கு வரேன். இப்போ இந்த குழந்தைய அடுத்த நாள் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரங்க படிக்கிற அந்த ஸ்கூலில் கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க. இவரோ வைஸ் மேனேஜர், அந்த அளவுக்கு சம்பளம் இல்லைனாலுமே தன்னோட ஒய்ஃபு அந்த குழந்தைய பணக்காரங்க படிக்கிற ஸ்கூலில் தான் சேர்த்தணும்னு அடம் பிடிச்சி போய் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு இவர் வந்து கோல் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்போ தான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வேணும்னு அந்த இடத்துக்கு பெட்டு வரோம். இது என்னுடைய பர்சனல் டைம்னு அவர் சொல்ல, நீங்கள் கூட தான் என்னுடைய பர்சனல் டைமை உங்கள் வேலையை வாங்கிக்கிறீங்க, அதெல்லாம் நான் ஏதாவது கேட்குறேன்னா
சைனாக போடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஃபீஸில் மட்டும்தான் இவங்க கொலீக்ஸு, வெளியில் வந்தால் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ தான் பெட்டோட கையில் சிராய்ப்பு காயங்களை பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ரோல்ஸ் ராய்ஸ் காரன் வந்து என்னையை இடிச்சிட்டு என்னையவே திட்டிட்டு என்கிட்டயோ பணம் கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான்டா. என்ன பண்ணுறது, அவன் ஒரு ரவுடி கும்பலை சேர்ந்தவனாட்டேங்குது, நம்மளுடைய சோழியை முடிச்சு விட்றோம் அப்படின்னு நானும் பயந்துக்கிட்டு பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த அண்ணன், அதாவது இவனுங்க 2 பேரும் எங்கே வந்திருக்கானுங்கன்னா அந்த பொண்ணோடைய இனாகரேஷன் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ அங்கே அந்த சார் வெல்கம் ஸ்பீச்லாம் முடிச்சுட்டு இப்போ நேராக டோவை பார்க்க வரான். என்னன்னு பார்த்தா ஃபுல் ஃபீஸுமே டோ பே பண்ணலையாம், கொஞ்சம் ஃபீஸ் தான் பே பண்ணியிருக்கானா. அதனால் வெப்சைட்டில் உங்கள் பொண்ணோட பேர் பாட்டமில் இருக்க ரெட் கலரில் நாங்கள் ஹைலைட் பண்ணியிருப்போம், அதிலே தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தெரியும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும், நோட்டீஸ் போர்ட்லேயே நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி நீங்கள் நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா குழந்தைங்க தாழ்வு மனப்பான்மை இருக்க மாட்டாங்களா, ஐயோ நம்ம அப்பா இன்னும் பே பண்ணலன்னு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு அந்த சார்கிட்ட கேட்க, அதுக்கு தாங்க நாங்கள் போடுறது, குழந்தைங்க போய் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு இப்படி ஃபீஸ் பே பண்ணணுன்னு ரிமைண்ட் பண்ணணும் தான் நாங்கள் போடுறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குழந்தையோட பேஸ் ஃபீஸே 5 லட்சமா, அந்த ஒரு வருஷத்துக்கான ஃபீஸு 30 லட்சமா. ஒரு 1வது படிக்கிற குழந்தைக்கு எதுக்கு அவ்வளோ ஃபீஸு எனக்கு தெரியல. அந்த அம்மாவும் என் குழந்தை இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சி சேர்த்திருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு டோக்கு தெரியல. இப்போ இன்னொரு மிகப்பெரிய இடி என்னன்னா, இந்த குழந்தைக்கு உடல்நல கோளாறு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா இந்த 8 வயசுலேயே குழந்தை முதல் மாதவிடாயை சந்திக்குது. அது இல்லாமல் குழந்தைக்கு வளர்ச்சி இல்லையா, அவங்க அம்மாவுக்கு எப்படி இன்சுலின் போட்டாங்களோ அந்த மாதிரி டெய்லியும் இந்த குழந்தையோட வயிற்றுலையும் இன்சுலின் போடணுமா. இப்போ அப்பா அந்த அம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு வந்து நம்ம குழந்தைக்கு மெடிக்கல் ரீதியான பிரச்சனை இருக்குது, அதனால் அந்த ஸ்கூலில் இருந்து டெர்மினேட் பண்ணிவிட்டு வேறு ஸ்கூலில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சொசைட்டியில் என் குழந்தைய நல்ல இடத்துல படிக்க வைக்கணும்னு தான் ஆசை, அதனால் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் தான் வைஸ் மேனேஜராக இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு மேனேஜராக ஆக போகிறீங்க, அப்போ உங்களுக்கு சம்பளமும் அதிகமாக வரும்ல, அந்த சமயத்தில் எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்கன்னு சொல்ல. இந்தான பெட்டு அவங்க ஃப்ரெண்டோடைய அப்பா இறந்து போயிட்டார் போல். ஸோ அந்த இடத்துக்கு இவன் ஃபனரலுக்காக வந்திருக்கான். பார்த்தா ஒரு பக்கம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இவங்க அப்பா ரொம்ப கடன் வாங்கியிருப்பாங்க போல். அந்த கடன் வாங்கின கும்பல் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. டே என்னடா அள்ளிட்டு போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் அப்பா யார் யார்கிட்ட கடன் வாங்கினாங்கன்னே தெரிலடா, இங்கே ஒரு கும்பல் போயிட்டு இருக்கா பாரு, அங்கே ஒரு கும்பல் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல. இப்போ இந்த பெட்டு பையன் அவங்க கிட்ட போய் என்னத்த சொன்னான்னு தெரியல, அந்த கும்பல் வந்து இந்த கும்பலை அடிச்சு போட்டுட்டு அந்த கும்பல் எடுத்த எல்லா திங்ஸுமே இவனுங்க எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. ஸோ அங்கே சண்டை போட்டதுனால அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் வந்து கீழே உளுந்து உடஞ்சிருது. சாரிடா, இவனுங்க இவ்வளோ பண்ணுவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இங்கே பிரச்சனை இல்லாமல் முடியும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல. எங்கள் அப்பா கடன் வாங்கின விஷயம் தெரியுதுடா, எவ்வளோ கடன் வாங்கினாங்கன்னு தெரியல, எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு தெரியல, பேங்க்கில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காருன்னு தெரியல, எதுவுமே சொல்லாமல் செத்து போயிட்டாருடா அப்படின்னு இவன் புலம்ப. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதடா, எங்கள் பேங்க்கில் ஏதாவது அக்கௌண்ட் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன், நீ மற்ற பேங்க்லேயும் செக் பண்ணு, அது இல்லாமல் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா உடனே என்கிட்ட தயங்காமல் கேளுடான்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ தான் ஃப்ரெண்டோடைய அப்பாவோட நேமை டைப் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு அக்கௌண்ட்டு அவங்க பேங்க்கில் இல்லை. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா எங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலடா, அதனால் நீ வேறு பேங்க்கில் செக் பண்ணிட்டான்னு சொல்லிவிட்டு அந்த பேரில் கடைசியாக ஒரு 2 லெட்டரையும் இவன் மாற்றி பார்க்க அந்த அக்கௌண்ட்டு டெர்மனண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது. பார்த்தா கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. இதை பார்த்து இவனுக்கு சந்தோஷமாயிருது. பொதுவாக இந்த பேங்க்கில் டெர்மனண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க இறந்து போயிருக்கணும், இல்லைனா 2-3 வருஷமாக அவங்க அக்கௌண்ட்டில் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இருந்திருக்காது. ஸோ இதை பார்த்து இவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. இவன் எதுக்கு இந்த அக்கௌண்ட்டை பார்த்து சந்தோஷமாக வரான் ஒன்றுமே புரியல. ஸோ இப்படியே இவன் அந்த டோவோட ரூம்குள்ளே போகிறான். பார்த்தா அவன் ஃபோனில் அவங்க பொண்ணு ஸ்னோ கூட பேசிகிட்டு இருக்கான். அப்போ நான் கரெக்டாக மருந்து சாப்பிட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன், நான் இப்போ தூங்க போகிறேன்னு சொல்ல இவனுக்கு ஒரு பக்கம் व्यசனமாக இருக்குது. ஒன்று மெடிக்கல் ஃபீஸ் கட்டணும், இன்னொன்று ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருக்க. இப்போது உள்ளே நம்ம பெட்டு வந்துடுறான். நீ எதுக்கு இப்படி முழிச்சிட்ருக்கேன்னு எனக்கு தெரியுது, உனக்கு இப்போ மிகப்பெரிய சுமையாக இருக்குது, 2க்கும் காரணம் 2க்கும் தேவை பணம் தானே, அதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தா அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டி, இந்த அம்மா பாரு 2-3 வருஷமாக வரல, அதனால டெர்மனண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது, நம்ம ஏன் இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்குறான். என்னடா பேசிகிட்டு இருக்க, இந்த அம்மா எப்போல்லாம் வருமோ அப்போல்லாம் நான் தான் இந்த அம்மாவை ஹேண்டில் பண்ணியிருக்கேன், 2-3 வருஷமாக இந்த அம்மா வரல, ஒருவேளை இவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாருமே இவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்க இங்கே வரல. இருந்தாலுமே இதெல்லாம் தப்புடா, அதெல்லாம் அடுத்தவங்க பணம் நம்ம எடுக்கக்கூடாதுன்னு இவன் சொல்கிறான். அடுத்தவங்க பணமா? இப்போ அவங்க பணம் கொண்டுட்டு வந்து பேங்க்கில் போடுறாங்க, அதை வச்சு பேங்க் சம்பாதிக்குது. அந்த பணம் யாருக்கு போகுது? அவங்களுக்கா போகுது? அவங்களுக்கு ஒரு சில அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துட்டு மீது எல்லா பணத்தையுமே பேங்க்கு தானே எடுத்துக்குது. அதில் இருந்து தானே நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் தப்பு இல்லை.
அது இல்லாமல் இவங்கள கேட்டுட்டு யாருமே இங்கே வரல. அதனால நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல டோவுக்கு கோவம் வந்துடுது. இப்போ மட்டும் நான் நினச்சேன்னா உன்னை இந்த வேலையிலேருந்து என்னால் தூக்க முடியும். இதில் நம்ம மாட்டினோம்னா என்ன நடக்கும் தெரியுமாடா? நம்மளோட வேலை போகிறது இல்லாமல் நம்ம 2 பேரும் ஜெயிலில் கம்பி அண்ணணும் தெரிஞ்சுக்கா அப்படின்னு சொல்ல, எல்லாமே எனக்கு தெரியுது, எல்லாம் புரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இதில் என்னடா வேலை? நீ 15 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்க. உனக்கு என்ன சம்பளம்? அட்லீஸ்ட் உன்னை மேனேஜராவது போட்டாங்களா? புதுசாக வந்த பையன், அவனுக்கு ஏஐ தெரிஞ்சிருச்சு அப்படின்றனால மேனேஜராக போட்டிருக்காங்க. நான் இங்கே கேஷியராக 4 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். ஒரு நல்ல அமௌண்ட்டு போடுறானுங்களா சம்பளம்னு? இவனுங்க போடுற பிச்சை காசில் நம்ம வாழ்கிறதா இருக்குது. அதுக்கு இப்படி எடுத்து நம்ம குடும்பத்துக்கு காப்பாற்றிட்டு போயிடலாமே அப்படின்னு பெட்டு ஐடியா கொடுக்க இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீ நல்லா யோசிடா அப்படின்னு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு ஒருத்தரை டெர்மினேட் பண்ணாங்கல்ல ஷேன், அவர் மேலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாரு அந்த பேங்க்லேயே. இதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி இறந்து போய் பாடி டீகம்போஸ் ஆனிச்சுல்ல, அந்த லேடியோட பேங்க் அக்கௌண்ட் தான் இது. அந்த அம்மா இறந்து போய் 4 வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு போல், அதனால தான் பாடி அவ்வளோ டீகம்போஸ் ஆயிருக்கு. சரி, இந்தானே இவர் இறந்து போயிட்டாருல்ல, இவருடைய இறுதி சடங்குக்கு டோ அவருடைய ஃபேமிலியோட போகிறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த அந்த குழந்தையோட கையை அப்படியே இறுக்கி பிடிக்கிறாரு. ஸோ அன்றைக்கி ராத்திரி எல்லாமே இவர் யோசிக்கிறாரு. அடுத்த நாள் பேங்க்குக்கு வந்தால் அப்படி ஒருத்தர் மேலே இருந்து கீழே விழுந்து இறந்த மாதிரி எந்த விதமான தடையுமே இல்லாமல் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீனாக வச்சுருக்காங்க. இப்போ தான் பெட்டு சொல்கிறான், இதே நிலைமை தான் நமக்கு. நாளைக்கு நமக்கும் வேலை போய் இப்படியே மேலே இருந்து செத்தாலும் அவனுங்க தூக்கி ஓரமாக போட்டுட்டு அவங்களுடைய வேலையை தான் பார்க்க போகிறானுங்க. அதுக்கு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாமே நீங்கள் சொல்ல. சரி, ஓகே, நம்ம பண்ணலாம் அப்படின்னு டோவும் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ் வந்த உடனே வேலை டோவோட வேலை என்னன்னா, இப்போ அந்த டெர்மனண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை இவன் ஆக்டிவேட் பண்ணணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த டெர்மனண்ட் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுதோ அந்த மெயில் வந்து மேனேஜருக்கு போகும். மேனேஜர் இதை பார்த்தா 2 பேர்த்தோடைய சோலியும் முடிஞ்சிருது. ஸோ பயந்து இவன் ஒரு கஸ்டமரை உள்ளே வர சொல்லிட்டு அவங்கக்கிட்ட லோனை பற்றின டீட்டெயில் ஷேர் பண்ணுற மாதிரி அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட்டு பண்ணிடுறான். ஸோ பண்ணதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற கேஷியரான நம்ம பெட்டுக்கிட்ட மெசேஜ் தள்ளி விட்டுறான், இந்த மாதிரி நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட்டை நீ எடுறா அப்படின்னு சொல்லி. இப்போ தான் அவங்கிட்ட ஒரு அம்மா 4000 ரூபா பணம் வேணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க கேஷை வித்துட்றவளுக்கு. இவன் என்ன பண்ணுறான், அந்த அமௌண்ட்டை, அதாவது 6000 அமௌண்ட்டை எடுத்து அவனோட கையில் 2000 வச்சுக்கிட்டு 4000 அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்றான். இந்தானே டோக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மேனேஜரும் சிஸ்டமில் தான் உட்காந்துட்டு இருக்கான். தப்பி தவறி அவன் அந்த மெயிலை பார்த்தான், இவனுங்க 2 பேர்த்தோட சோலியும் முடிஞ்சு போயிடுது. இவனுக்கோ உச்சா வர அளவுக்கு அவ்வளவு பயம். அந்த மேனேஜரை பார்க்குறான், இந்த பெட்டை பார்க்குறான், வேர்த்து ஒழுகுது, மூச்சு வாங்குது, பயத்தில் அள்ளு விடுது. சார் அன்னைக்கு ராத்திரி அந்த 2000 ரூபா பணத்தில் பியரும் சைடிஸும் வாங்கிட்டு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்கிறான். இவனுக்கோ பதட்டத்தில் அப்படியே அந்த பியரை வாங்கி ஃபுல்லாக கமுத்துறான். யாரு? டோ. ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆகிற, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, டே இனிமேல் ஆஃபீஸில் வந்து என்கிட்ட க்ளோஸாக நீ இருக்காத, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு டோ மட்டும் அப்படியே தனியாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். சரி, ஓகே, நாளைக்கு அந்த மேனேஜர் பார்க்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பணத்தை நம்ம ஆட்டையாக போடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பாய் சொல்லிட்டு பெட்டு பையன் அப்படியே அந்த பைக்கில் போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனோட கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதான் ஆல்ரெடி அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஆக்சிடென்ட் ஆனால, அதனால் அந்த கண்ணாடி இன்னும் சரி பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இவனுடைய பேங்க் சம்பளம் இருக்குது போல். ஸோ இவன் அப்படியே அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போக 2 பேர் கொண்ட கும்பல் வந்து அவனை அடித்து நல்லா வெளுக்க ஆரம்பிக்கிறானுங்க. என் பாஸை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? காரை இடிச்சிட்டு நீ பாட்டு பணத்தை கொடுக்காம ஊர் சுற்றிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையாக ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொண்டுட்டு வந்து சேருன்னு 70,000 அந்த காரோடைய டோர் மட்டும் சரி பண்ணுறதுக்கு வேணுமா? சரி, நான் கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அடுத்த நாள் திரும்பவும் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. இப்போ டோக்கு என்ன பிரச்சனைனா, அந்த மேனேஜருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத இவன் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மேனேஜர்கிட்ட போய் சாரா பொண்ணோட அக்கௌண்ட்டில் நான் செக் பண்ணேன், ஹிஸ்ட்ரிலாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த மேனேஜர் இவனை அப்படியே முறைக்கிற மாதிரி பார்க்கான். இவனுக்கோ காலை 2ம் கதக்கிலே ஆடுது. அந்த காலை 2ஐயும் இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். நீங்கள் எவ்வளோ ஹானஸ்டான ஒர்க் எம்ப்ளாயின்னு தெரியுமா, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, இவனுக்கோ கொஞ்ச நேரத்தில் இவனே உளறிடுவான், அந்தளவுக்கு பயத்தில் இருக்கான். சே, சும்மா சொல்லி பார்த்தேங்க, ஏய் உங்கள் இடத்த எப்படி டேக் ஓவர் பண்ணாலுமே நீங்கள் அதை சமாளித்து வெளியில் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் உங்களுடைய பொசிஷனை நான் கை வைக்க மாட்டேன், நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு இன்றைக்கி 3 ஃபைல்ஸ் வேலை இருக்குது, ஆனால் எமர்ஜென்சியாக நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. ஸோ என்னுடைய அந்த 3 ஃபைல்ஸையும் நீங்கள் முடிச்சு வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தவளை வாலண்டியராக தன்னுடைய லேப்டாப் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புது. இவனுக்கோ அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்குது. உடனே ஓடி போய் அந்த மெயிலை செக் பண்ணால் மெயில் வந்திருக்கு. ஸோ அந்த மெயிலை டெலிட் பண்ணி விட்டுறான். இப்போ தான் இவனுக்கு பெருமூச்சே விடுறான். இப்போ 4 லட்சம் ரூபாயை அந்த லேடியோடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு இவனுங்க கிளம்பிட்டானுங்க. இந்த ஆள் அரவம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காரு போயிட்டுருக்கு. யாரோ ஒருத்தன் ஹே என்னை விடுங்க விடுங்கன்னு முனக்கிக்கிட்டே இருக்கான். அந்த காரோட பின்னாடி
பன்னியுடைய ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கு. இந்த ஆளோட கண்ணு கை எல்லாத்தையுமே கட்டி போட அங்கேருந்து டிக்கியை திறந்த உடனே உசுரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு ஓடி ஓறான். பார்த்தா கண்ணு தான் கட்டி இருக்குல்ல, அங்கே இருக்கிற மரத்தில் எல்லாமே இடித்து கீழே விழறான். இப்போ தான் இந்த படத்தோடைய மெயின் வில்லன் வரான். இப்போ நான் அப்படியே அந்த கார் பின்னாடி உட்கார வச்சு பின்னாடி இருக்கிற டிக்கியாலேயே அடித்து அவனைய சாகடிச்சிட்டு அவன் கொண்டுட்டு வந்த சரக்கை ஊற்றி அந்த ஆளை அங்கேயே கொளுத்தி விட்டுறான். இவங்களோட ஒரு வயசான ஆளும் வந்திருக்கான். அவன் யாருன்னு தெரியல. கொண்டுட்டியா, இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் காரில் ஏறிட்டு அங்கேருந்து போயிடுறானுங்க. இப்போதான் இந்த கிழவன் யாருன்னு சொல்கிறான். அதாவது இவன் பெரிய பணக்காரன் போல. இவன் இல்லீகலாக சம்பாரிச்ச அந்த அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு இவங்க வீட்டு வேலைக்காரி அக்கௌண்ட்ல வச்சிருந்தாலாம். ஆனால் அவள் அதை எடுத்துக்கிட்டு ஓடிட்டாலாம். இப்போ அவள் செத்து போயிட்டாலாம். ஒரு அமௌண்ட்டை சேஃபான இடத்துல வைக்கணும் அப்படின்னா அது இறந்து போனவங்களுடைய அக்கௌண்ட்டு தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என்னுடைய 30 மில்லியனை என்னோட வேலைக்காரி மேலே நான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அவள் அங்கேருந்து அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடிக்கிட்டு ஓடி போயிட்டா. இப்போ என்னன்னு பார்த்தா அந்த பொம்பளை செத்து போயிட்டா. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. இப்படி ஒரு அம்மா இருக்காலும் அம்மா கிட்டே இவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்னு தெரியல. ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட்டில் 30 மில்லியன் அமௌண்ட் இருக்குது. அதை நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் அப்படியே கோர பார்வையில் பார்க்குறான். பார்த்தா இவனையும் பெட்ரோலை ஊற்றி உசுரோட கொளுத்தி விட்டுறான். இவன் ஒரு பிளான் போட்டுட்டான். இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு மூலியமாக அவங்க அம்மாவுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த அமௌண்ட்டை இவன் ஆட்டையை போடலாம்ல. ஸோ அதுக்கே இவன் பிளான் பண்ணிட்டான். இந்தானா இவனுங்க அந்த 4 லட்சம் எடுத்தானுங்கல்ல, அந்த பணத்தை காரில் வச்சு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறானுங்க. அவன் வச்சிருக்கிற அந்த கோல்ஸ் பேக்கில் பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் அவங்க ஒய்ஃபு அவனுடைய ஃபோன் கேட்குறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொரியாவுக்கு ட்ரிப்பு போகிறாங்களாம். அதனால் நாமளும் போகலாம் அப்படின்னு ஒய்ஃபு சொல்கிறான். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ என்ன மணி இல்லையா அப்படின்னு சொல்ல, உங்களோட சம்பளம் வந்துடும்ல, அதுலேருந்து நம்ம போய்க்கலாம். அது இல்லாமல் பொண்ணோட ஃபீஸ் கட்டணும் மறந்துடாதீங்கன்னு சொல்லி இவனை ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் மட்டும் ஒரு 50 மில்லியன் காசு சம்பாரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 12 வருஷத்துக்கு நம்மளுக்கு கவலையே இல்லை அப்படிங்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்து இவனுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வருது. ஓகே, அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் மணி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பெட்டு அவன் திருடிட்டு போனான்ல, அந்த அமௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே அவனோட ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்து இது உங்கள் அப்பாவுடைய அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னு சொல்கிறான். நீ தான் எங்கள் அப்பாவோட அக்கௌண்ட் உங்கள் பேங்க்கில் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்க, இருந்துச்சுடா பொடிடா, ஏதாவது ஹெல்ப் என்னென்னா என்கிட்ட கேளுடான்னு சொல்லிட்டு அதிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் அவனோட ட்ராயரில் போட்டுட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்பி போகிறான். எங்கன்னு பார்த்தா இப்போ நான் அடித்தானுங்கள்ல அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் காரோடைய ஓனர், ஸோ அவனோட இடத்துக்கே போகிறான். அவனுங்க சாதா ரவுடி இல்லைங்க, அவனுங்க ஸ்மக்லிங் பண்ணுற மிகப்பெரிய ரவுடிங்க. அவனுங்களை சுற்றி ஒரு 30 பேர் இருக்கானுங்க. இந்த 70,000 பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட சொலட்டி எரிஞ்சிட்டு உன்னுடைய காரை ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கான அமௌண்ட் இது தான். டோரை ஸ்க்ராட்ச் பண்ணன்னு சொன்னல, இந்தா பிடிச்சிக்கோ, இனிமேல் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல, டோரை ஸ்க்ராட்ச் பண்ணியா, நீ என்னுடைய பின்னாடி இடிச்ச, அதனால் என்ஜின் ஃபுல்லாகவே ஃபால்ட் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு ஒரு 7 லட்சம் வேணும்னு கேட்குறான். என்னடா விளையாடுறியான்னு சொல்லி கையில் இருக்கிற கத்தியை இவன் அப்படியே காட்ட, இவனும் கத்தியை காட்டினா அந்த கத்திக்கான வேலையை செய்யணும்னு சொல்லி இவன் கையிலேருந்து அந்த கத்தியை பிடுங்கிட்டு இவனை நல்லா அடிக்கிறானுங்க. அடிச்சுட்டு இவனோட ஃபோனை வாங்கி மூஞ்ச காட்டுன்னு சொல்லி அன்லாக் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் இங்கே பெட்டுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையே காட்டலை. இந்தானே இவனுடைய அமௌண்ட்டெல்லாம் கொண்டு போய் பொண்ணோட ஃபீஸை கட்டிடுறான். ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டில் அவங்களுடைய பொண்ணோட பேர் டாப்பில் வந்துடுது. அதுக்கப்புறம் பெட்டுக்கிட்ட இருந்து ஃபோனு, எனக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வேணும்னு, நான் பிஸியாக இருக்கேன், இனிமேல் உடனே பணம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் கார் எடுத்துகிட்டு அந்த ஊர் ஃபுல்லாகவே யாரையோ தேடிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துட்ருக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட உன் ஃப்ரெண்டுக்காக நீ உட்காந்துட்ருக்கியான்னு கேட்க, ஆமாம் நான் செக்ஸ் ஒர்க்கர் இல்லைன்னு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்ப, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு உன்னுடைய ஐடென்டிட்டி வேணும், அதை வச்சு நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்ல அந்த பொண்ணுடைய கார்டு கொடுக்குது. இவன் அதை வாங்கின உடனே ஒரு கன்னை காட்டி அந்த பொண்ணு அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு அவங்ககிட்ட இருக்கிற மீதி அமௌண்ட்டை இந்த பொண்ணோட அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி போட்டு வச்சிடறான். இந்தானே அந்த பெரிய வில்லா இருக்கான்ல, அவன் அந்த இறந்து போன அம்மாவோட பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான். அந்த பொண்ணோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பொண்ணை பார்த்த மாதிரியே நின்றுட்டு இருக்கான். இப்போ அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வெளியில் போகுது பாயின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுக்கிட்ட பணம் கொடுத்து அந்த பொண்ணை வீட்டில் தனியாக விட்டுட்டு போக சொல்ல அந்த பொண்ணும் சொன்ன மாதிரி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புது. இப்போ அந்த பொண்ணோட வீட்டு கதவை நம்ம மெயின் வில்லன் சரக்கடிச்சிட்டே தட்டுறான். அந்த பொண்ணு முகத்துலலாம் சுருக்கம் வருது இல்லை, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறவ போல், ஒரு டாக்டர் போல். அதனால் உங்களுடைய ஏஜ் என்னன்னு கேட்க 25ன்னு சொல்கிறான். 54 மாரி இருக்குது உங்களுடைய முகபாவனை, ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா இன்னும் வயசான மாரி தோற்றம் அளிக்கும், வாங்க உங்களுக்கு நான் டீடாக்ஸ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில க்ரீம்லாம் போட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த மெயின் ஹீரோ, உங்கள் அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியும், உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, உங்கள் அம்மா உனக்காக பேங்க்கில் அமௌண்ட் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை விசாரிக்க உனக்கு தோணலையான்னு கேட்க, எங்கள் அம்மாவை பற்றி நீ ஏன் பேசுகிற, உனக்கு எப்படி தெரியும், எதுக்காக நீ இங்கே வந்த, எங்கள் அம்மா நான் சின்ன வயசில்
பிறந்த குழந்தைன்னு கூட பார்க்காம 5வது நாளே வேற ஒருத்தவங்க கிட்ட என்னைய தூக்கி கொடுத்துட்டாங்க. அவளுக்காக நான் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல உங்கள் அம்மாவுடைய கடைசி ஆசைன்னு ஏதேதோ சொல்லி அந்த பொண்ணு அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவங்க பொண்ணு அந்த ஸ்கூலில் ஜாலியாக விளையாடுறத பற்றி ரசிச்சுட்டு இருக்க. இப்போ தான் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா நேற்று ராத்திரி டெபாசிட் பண்ண எல்லா பணமுமே அக்கௌண்ட்லேருந்து யாரோ ஆட்டையாக போட்டுட்டாங்க. பதறி போன இவன் வேகமாக வண்டி ஓட்டிக்கிட்டு நைட்டு எந்த பொண்ணோட அக்கௌண்ட்டில் போட்டானோ அந்த பொண்ணை நோக்கி போகிறான். பார்த்தா அந்த பொண்ணு இவனை அபேஸ் பண்ணிட்டு மொத்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டான். கண்ணை எடுத்துகிட்டு போய் நீ ஏமாத்திட்டலன்னு அந்த பொண்ணுக்கிட்ட கத்த பக்கத்தில் 2-3 பசங்களும் உட்காந்துட்டு இருக்கானுங்க. அது என்னோட அக்கௌண்ட்டு, என் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு என்னுடைய தானேன்னு தெனாவட்டா சொல்ல இவன் கண்ணை காட்டி மிரட்டுறான். அங்கே இருக்கிற பசங்க அந்த கண்ணை வாங்கி இவனை தரையில் போட்டு கும்மிக்கிட்டு கீழே தரையில் சுட ஆரம்பிக்கிறானுங்க. அடுத்த டைம் நீங்கள் வந்தேன்னு வச்சுக்கோங்க, கீழே இறங்கின புல்லட் எல்லாமே உன் தலையில் இறங்கிடும், ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி எந்திரிச்சு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த பொண்ணு காரில் வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு அழுக்கான பணம். ஏன்னா எங்கள் அம்மா என்னை குழந்தைன்னு கூட பார்க்காம தூக்கி கொடுத்ததில்ல. அப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்தமாரி என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்ல பட்டாயாவுக்கு என்னையும் வர சொன்னான். ஆனால் எனக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவளை பார்க்கணுன்னு கூட எனக்கு தோணலை. ஏன் தெரியுமா என்னையை தூக்கி கொடுத்தா? அந்த அம்மா வேற யாரு கூடயே இல்லீகலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கு. நான் பொண்ணுன்றனால என்னைய தூக்கி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவள் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து வண்டி நிற்கிது. இவன் இறங்கி கொஞ்ச நேரம் நான் நடந்துட்டு வரேன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். இப்போ இந்த பொண்ணு தொடர்ந்து அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. எப்படி எடுப்பா? ஏன்னா இவன் தான் அவளை கொண்டுட்டானே. இவனோட காரியம் முடிஞ்சதும் அந்த பொண்ணை கொண்டுட்டான். இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த லேடியோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா டெய்லி ஒரு லட்சமாக எடுத்திருக்காங்க. யாருன்னா பெட்டு. ஸோ இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு தெரியாமல் இவ்வளோ அமௌண்ட்டை நீ எடுத்திருக்கலடான்னு இவருக்கோ டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த பெட்டு பையன் 2-3 நாளாக ஆஃபீஸும் வரல. இப்போதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இப்போ அந்த லேடி அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணத்தையும் நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கேஷியர் வெளியில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 25 லட்சத்தை உடனே ஒரு லேடி வித்ட்ராவல் பண்ணணும்னு கேட்குறாங்க. பணம் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதை நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு பாட்டி காசு டெபாசிட் பண்ண தான் வந்திருக்கோம், அதை அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் இந்த அம்மா தான் அந்த பணத்தை கேட்குறா அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறான். ஸோ இந்த அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அந்த கேஷியர் பொண்ணு உள்ள லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்துருது. எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதுவும் சொல்ல இந்த பணத்தை எல்லாமே அடுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த இவன் யாருக்கும் தெரியாம அந்த கோல்ஃப் பேக்ல இந்த பணத்தை எல்லாத்தையுமே அடுக்கிக்கிறான். இப்போ இன்னொரு என்ன பிரச்சனைனா 20 லட்சத்துக்கு மேல அமௌண்ட் எடுத்தாங்கன்னா திரும்பவும் அந்த மேனேஜருக்கு மெயில் போகும். ஸோ இந்த மெயிலை போய் அவன் டெலீட் பண்ணிட்டு அவசரமா அந்த கோல்ஃப் பேக் நிறைய இருக்கிற பணத்தை தூக்கிட்டு வெளியில வந்தா இப்போ அந்த மேனேஜரும் அங்கே வந்துட்டான். மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டான், ஒரு டெர்மனன்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் தொடர்ந்து 3 நாளாக ஒரு லட்சம் போயிருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியல? இப்போ இந்த பேக் நிறைய நீ பணம் தானே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க, கஸ்டமர் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு என்ன கூலி? இதுதான் கூலியா? இதனால தான் நம்ம பேங்கோட பேர் கெட்டு போகுது. இப்போ நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இந்த பணத்தை இங்கேயே வச்சிரு, அதுக்கப்புறம் நான் இதை பற்றி வெளியில் சொல்ல மாட்டேன். நாளைக்கு நீயா வந்து வாலண்டியராக ரிசைன் பண்ணிட்டு போயிரு, உனக்கும் நல்ல பேராக இருக்கும், பேங்க்குக்கும் நல்ல பேராக இருக்கும், ஃப்யூச்சரும் நல்லா இருக்குன்னு ஒரு குட் அட்வைஸையும் அவன் போடுறான். இவன் ஏதோ நல்ல மேனேஜர் போல் யோசிச்சு பார்த்த இவன் நம்ம 2 பேரும் 50-50 எடுத்துக்கலாமான்னு கேட்குறான். 50-50யா? நீ பணத்தை இங்கே வையின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை 70-30 எனக்கு 30 உனக்கு 70 இந்த மாதிரி பிரிச்சுக்கலாமான்னு கேட்க, நோ வே, நீ பணத்தை வச்சுட்டு இங்கேருந்து போன அந்த மேனேஜர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். என்னோட பொண்ணோடைய எஜுகேஷனுக்கு இது கண்டிப்பாக தேவை, அவளை நான் நல்லா படிக்க வைக்கணும், அவளுக்கு மெடிக்கல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது, அதுக்கும் நான் செலவு பண்ணணும்னு சொல்ல, ஏன் இந்த ஊரில் சின்ன ஸ்கூலே இல்லையா, அங்கெல்லாம் நல்ல ஃபெசிலிட்டி இல்லையா, நல்ல எஜுகேஷன் இல்லையா, பெரிய ஸ்கூலில் சேர்த்தா தான் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு இவனுக்கே அவன் ஒரு அட்வைஸ் போட இங்கேருந்து கிளம்புடான்னு சொல்லி துரத்தி விட்டுறான். இப்போ காரில் உட்காந்துக்கிட்டு இவன் யோசிச்சுட்டே இருக்க, இப்போ தான் பெட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். எதுக்குடா திரும்ப நீ காசை எடுத்த? அந்த மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டான்டா, ஒழுங்கு மரியாதையாக உன்னுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன் அந்த இடத்துக்கு வான்னு சொல்ல, இப்போ லொக்கேஷன் வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன மிகப்பெரிய ட்விஸ்ட்னா, இவன் ஆட்டையை போட்ட அந்த 25 லட்சத்தை இப்போ அந்த மேனேஜர் பையன் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டே இருக்கான். இப்போ பணத்துக்கு பணமும் போச்சு, யார் எடுத்தாங்கன்னு பார்த்தா பெட்டும் டோவும் தான் மாட்டுவாங்க. இவனுக்கோ சரியான டென்ஷன், இந்த பெட்டு பையனை பார்க்குறதா இவனை பிடிக்கிறதான்னு கன்ஃபியூஷனில் இப்போ பெட்டு பையனை பார்க்க போகலான்னு அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ எங்கன்னா பெட்டு வீட்லேயே இல்லை. என்னைக்கு இவன் அந்த ஸ்மக்லர்ஸ் கிட்ட மாட்டினானோ அன்னையிலேருந்து அவனுங்க தான் இந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இப்போ போயிட்டு எனக்கு எதுவும் வேணாம், ஒரு 50 லட்சம் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் இனிமேல் உங்கள் வலிக்கே வரமாட்டேன்னு சொல்கிறான். ஸோ இவனை அடிக்க இவன் வாய் கம்முன்னு இருக்காமல், எங்கள் பேங்க்கில் இந்த மாதிரி இறந்து போனவங்களோட அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்குது, அதிலேருந்து நான் உனக்கு எடுத்து தரேன்னு சொல்ல, இந்த 50 லட்சத்தோடு போகிறவனுங்க இன்னும் நிறைய பணத்தை எடுத்துக்கொடுன்னு சொல்கிறானுங்க. சரி ஓகே, இப்போது நான் ஒரு 25 லட்சம் எடுத்தேன்ல, அந்த பணம் அந்த மேனேஜர் பையன்கிட்ட தான் இருக்குது.
அவனோட வீட்டுக்கு போனோம்னா இப்போ இவனுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு மேனேஜர் வீட்டுக்கு போனால் மேனேஜர் நான் உன்னை பற்றி ஆஃபீஸில் இனி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உன் ஒய்ஃபையும் சேர்த்து தூக்கி ஜெயிலில் வைப்பேன், உன் பொண்ணு அனாதையாக நிற்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இந்த பையன் யார் டோ வந்து கன்சோல் பண்ண போகிறான், வேணாம் நம்ம எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இவங்ககிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம 3 பேருமே சேஃப்னு சொல்லிட்டு இருக்கேன். பின்னாடி அந்த ரவுடி வந்து எந்த கத்தியை நம்ம பெட்டு பையன் அவனை குத்த போனானோ அந்த கத்தியாலேயே அவன் கழுத்தை குத்தி அவனை கொன்னுடுறான். ஸோ கொண்டுட்டு இவனுங்க பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறானுங்க. நெக்ஸ்ட் டைம் ஒருத்தனை சாவடிக்கிற அளவுக்கு நீ கொண்டுட்டு வராத, நீயா வாலண்டியராக பணத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நல்லதுன்னு இவனுங்க 2 பேர்த்தையும் மிரட்டிட்டு போக இப்போ இந்த அந்த பெட்டு பையன் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ டோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் உட்கார வச்சிடறான். டே நாயை வந்து வேலை செய்டா, உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும், ஒழுங்காக இருந்தேன், என்னை ஆசையை காட்டி இப்படி மோசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ பெட்டு என்ன சொல்கிறான்னா நம்ம போலீஸ்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ்கிட்ட போனீங்கன்னா என்னென்ன காரணத்துக்கு நம்ம மாட்டுவோம் தெரியுமா, இவனை நம்ம தான் கொலை பண்ணுவோன்னு மாட்டுவோம். அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து அக்கௌண்ட்டை மாற்றி விட்டதுக்கு, அப்புறம் திருடனத்துக்கு, இப்படி எத்தனை கேஸ் போகும் தெரியுமா. சாவர வரைக்கும் நம்ம ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும். வந்து ஹெல்ப் பண்ணுடான்னு சொல்லி அந்த பாடியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜை தூக்கி நிறுத்தி வச்சு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டுட்டு அங்கே இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேருந்து இவனுங்க கிளம்பிடுறானுங்க. இந்த ஆனால் பெட்ருக்கோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது. போய் ஒரு ரோட்டில் நின்று கத்துன்னு கத்துறான். இம்மட்டையும் பண்ணிவிட்டு அவன் நொந்து நூலாகி போய் வீட்டுக்கு வந்தான். அந்த அம்மா பார்ட்டிக்கு போகணுமா, அதுக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மியூசிக் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, அதுவும் அந்த ஊரில் இருக்கிற மிகப்பெரிய கோரியோகிராஃபர் கிட்ட தான் அனுப்புமா. ஸோ அதுக்கெல்லாம் பணம் வேணும்னு சொல்லி உன் ஃபோனை கூட திரும்பி வாங்குது. எப்போல்லாம் இந்த அம்மா ஃபோன் வாங்குதோ அப்போ எல்லாமே இவனோட அக்கௌண்ட்லேருந்து அந்த அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு எல்லா பணத்தையும் அனுப்பிச்சிருமா. ஓ உனக்கு ஃபோன் தானே முக்கியம், எப்போ பாரு என்கிட்ட இருந்து பணம் வேணும், அதுதானே உனக்கு முக்கியம், உங்களுக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமான்னு இவன் கத்த. எதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கியா, நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, கூட்டிகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் அவளுடைய பிஹேவியர் எல்லாமே சேஞ்ச் ஆகுது, அது எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன், நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு என்ன நான் இப்போ வேலைக்கு போகணுமா, என்னால் முடியாது, என்ன எதுக்கு போக சொல்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, உனக்காக என் வாழ்க்கையவே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டென்ஷனில் எதுவும் வெளியில் சொல்ல முடியாமல் அங்கேருந்து உள்ளே போயிடுறான். இப்போ இவனுங்க அந்த பாடியை தூக்கி போட்டானுங்கல்ல, அப்போ இன்னொரு பிளானையும் பண்ணியிருப்பானுங்க. என்னன்னு பார்த்தா அவனோட ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேங்கோட ஹெட்டுக்கு ஒரு மெசேஜை த்ரோ பண்ணியிருப்பானுங்க, நான் ஒரு வாரம் வெளியில் போகிறேன், யாரும் என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்கன்னு. ஸோ இப்போ ஒரு வாரம் இவனுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணணும்னு நினச்சிட்டு அடுத்த நாள் பேங்க்குக்கு போனால் இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. என்னன்னா அந்த மெயின் வில்லன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறான். இதுதான் எங்கள் அம்மாவோட பேர், அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எனக்கு கிடைக்குமான்னு கேட்க இவனுக்கா அள்ளு விட்டுருது. யாருக்கு, பெட்டுக்கு. ஸோ பெட்டு அப்படியே உள்ளே போகிறான், அந்த பொண்ணுடைய ஐடி கார்டு வாங்கிக்கிட்டு உள்ளே போகிறான். இவனுங்க உள்ளே 2 பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணானுங்கன்னு தெரியல. வெளியில் வந்துட்டு இந்த ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் எங்களுக்கு போதாது, அந்த லேடி ரொம்ப வருஷமாக பேங்க்குக்கு வரல, அதனால் உங்களுக்கும் அந்த லேடிக்கும் அஃபீஷியலாக என்ன சம்மந்தம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்து எனக்கு வேணும், இதர் பர்த் சர்டிஃபிகேட் ஆர் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்ல இப்போ அங்கே மடமடன்னு வந்த அந்த மெயின் ரவுடி என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தோட ஜெராக்ஸுமே கொண்டுட்டு வந்து கொடுக்குறான். இந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு எப்படி இதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்ல இப்போது அந்த பொண்ணே அவனை பார்த்து பயந்துக்குது. ஏன்னா அந்த பணத்துக்காக இவன் என்ன வேணால் நம்மளையும் பண்ணுவான், இவ்வளோ தூரம் நம்மளைய ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் நிற்குது. இப்போது பெட்டு என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் இருந்தாலுமே உடனே எங்களால் ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல சரி ஓகேன்னு அந்த பொண்ணும் புரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போகுது. இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கிட்ட இவங்க அம்மா யார்கிட்டயோ இருந்து பணத்தை திருடிட்டு வந்துட்டாங்க, அதனால் அந்த ஓனர்கிட்ட பணத்தை நான் ரீபே பண்ணணும், என்ன வச்சு தான் அந்த அம்மா அந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாங்க, அதனால உங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்டில் பணம் எது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கொடுன்னு சொல்லிட்டு தான் இவன் கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியுது இவன் மிகப்பெரிய பிளான் பண்ணி நம்மளை இங்கே இழுத்துட்டு வந்திருக்கான்னு. எப்படி இவங்ககிட்ட மாட்டினோம்னா பணத்தை எடுத்துகிட்டு நம்மளை கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்குது. இவன் பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த பொண்ணை ஒரு கடற்கரை ஓரமாக வச்சு அடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அங்கேருந்து வந்த நம்ம பெட்டு அப்படியே வண்டியோடையே அவனை தூக்கிட்டு போய் அந்தான போட்டுறான். அவனும் கீழே விழுந்துடுறான். அப்படியே அந்த ஆள் தட்டு மாதிரி எந்திரிச்சு அவனை போட்டு வெளுத்துட்டு இருக்க இந்த பொண்ணு வீட்டில் இருந்து கிளம்புறப்பவே சில பல இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி பேக்கில் போட்டுட்டு தான் வந்திருக்கோம். அந்த இன்ஜெக்ஷனில் ஒன்று எடுத்து சொருகிடுறா. அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு கம்முன்னு இருக்கலைங்க, அங்கே கிடக்கிற கோலை தூக்கி அவனை அடின்னு அடிச்சுட்டு அவன் மயக்க நிலைமைக்கே போயிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் அங்கேருந்து பைக்கில் எஸ் ஆயிடுறாங்க. அவன் செத்துட்டானான்னு பெட்டு கேட்க எனக்கு தெரியல, ஆனால் இப்போதைக்கு அவன் எந்திரிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அந்த பணத்துக்கான உண்மையான ஓனர் வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே எந்திரிக்க மாட்டான்னு நினச்சா அந்த மெயின் வில்லன் எந்திரிச்சிட்டான். வெறியில் அங்கே இருக்கிற கரண்ட் பாக்ஸை அடிச்சு நொறுக்கிறான். என்னன்னு பார்த்தா
அந்த பேங்க்குக்கே திரும்பி வந்திருக்கான், அந்த லாக்கெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்திருக்கான், அந்த டோவோடைய அட்ரஸை கண்டுபிடிச்சிடறான். டோவும் பெட்டும் எங்கே இருக்காங்க, அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிச்சிடறான். இந்தான பெட்டு அந்த பொண்ணை பப்புக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்க, இந்த மாதிரி கூட்டத்துக்கு நடுவில் நம்ம இருந்தோம்னா தான் நம்ம சேஃபாக இருப்போம்னு சொல்கிறான். இவன் பைக்கில் இருந்து கீழே விழுந்தாலும் அதனால ஒரு பக்கம் ஷோல்டரில் அடி விழுந்துருச்சு போல. அந்த பப்பில் இருந்து சில பல ஐஸ் கட்டிகளை எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணு அவங்ககிட்ட கொடுக்குது. அப்போ தான் நீ ஏன் இங்கே இருக்க, எதுக்கு உங்கள் அம்மாவை தனியாக விட்டு அப்படிங்கும்போது, நான் இது வரைக்கும் எங்கள் அம்மாவை அம்மா கூப்பிட்டதில்லை. அந்த பொம்பளை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டுச்சு, அவளோட பணம் தேவையில்லைன்னு நான் நினச்சேன். அப்போ அவகிட்ட ஒரு 5000 10,000 இருக்குன்னு தான் நினச்சேன். பட் இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு அந்த பணமும் வேணாம், நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன், என்னை தத்து எடுத்துக்கிட்ட அம்மா என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் பெட்டு பையனுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருக்கிட்ட இருந்து பார்த்தா டோக்கிட்ட இருந்து. எஸ்கேப் ஆகிட்டே அப்படின்னு சொல்ல, நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஒரு சேஃபான ஏரியாவில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். காரை நிறுத்திட்டு வெளியில் போகிறான். நீ எதுக்குடா அவளுடைய உயிரை காப்பாற்றிட்டு இருக்க, அவளை ஏன்டா காப்பாற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ண சொல்கிறேன், நான் மட்டும் காப்பாற்றலை அப்படின்னா அவன் அவளை கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், அவன் கொடிய விலங்கு மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு பிளான் போடலான்னு ஒரு பிளானை போடுறான். இப்போ நாம் உசுரோட இருக்கணும், அந்த பொண்ணு உசுரோட இருக்கணும்னா ஒரே விஷயந்தான் பண்ணணும். நம்ம அந்த ஸ்மக்லிங் பண்ணுறான்ல அவனையும் இவனையும் மோத விட்டுறணும். சார் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்துட்டானுங்க அப்படின்னா நம்ம சேஃபு, சாவாமல் உசுறு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த மெயின் வில்லனை நீ கூட்டிக்கிட்டு அந்த ஸ்மக்லிங் பண்ணுறான்ல அவனோட இடத்துக்கு நீ வந்துருன்னு சொல்கிறாங்க. இந்த மெயின் வில்லனும் இவனோட நம்பர் கண்டுபிடிச்சிட்டால, பெட்டோட நம்பரு. ஸோ அதனால் நீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல, இருங்க நானே வரேன்னு தவளை தானாக வந்து தலையாக கொடுக்குற மாதிரி இப்போ மெயின் வில்லனே இவனுங்களை தேடி வரான். இந்த பக்கம் அவன் பொண்டாட்டிக்கிட்ட, நான் சீக்கிரம் வந்துடுவேன், முடிக்காத ஒரு கணக்கை நான் முடிக்கணும், அதனால் அவசரமாக நான் பேங்க்குக்கு போகணும், பொண்ணு கூட்டிக்கிட்டு நீ போ, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல, அவள் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. என்கிட்ட எந்த விதமான விஷயத்தையும் நீ மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீ பார்த்த வேலை தான் இவன் இப்போ நடு ரோட்டில் நிற்கிறான்னு சொல்ல, அந்த பொம்பளை கார் எடுத்துகிட்டு கிளம்ப, இவன் நடு ரோட்டில் தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ நேராக அந்த ஸ்மக்லிங் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்துடுறான். உங்களுக்கு இந்த 50 லட்சம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னா அந்த உண்மையான ஓனரை நீ சாகடிக்கணும். அவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவன் ஆஃபீஸ்க்கு வந்தான், எங்களை மிரட்டினா, பணம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அப்படின்னு இவன் சொல்ல, நீ எதுக்கிட்ட அவங்ககிட்ட பணம் இங்கே இருக்குன்னு சொன்ன அப்படின்னு கன் எடுத்து காட்டிகிட்டு இருக்காருங்க. இப்போ பெட்டு கூடையும் அந்த பொண்ணு கூடையும் மெயின் வில்லன் அங்கேருந்து வரான். சரி, இந்தானே இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அவனுங்கிட்ட இருக்கிற எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டு அவனை முடிச்சு கட்டலான்னு இவனுங்களும் ரெடியாக இருக்கானுங்க. ஸோ மெயின் வில்லனும் ஸ்மக்லிங் வில்லனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறானுங்க. இந்த ஒரு ஆள் தான் எங்களை அடித்து கொல்ல போகிறானா அப்படின்னு ஒரு கன்னை வச்சு அப்படியே ஷூட் பண்ணுறான். பார்த்தா அது பெட்டோட ரைட் சைடில் தோட்டாக இறங்கியிருக்கு. அவன் அப்படியே விழுந்துடுறான். இந்த பொண்ணும் அப்படியே சிபிஆர் பண்ணுது. இந்த துப்பாக்கி சூடு, கத்தி சண்டை, எல்லா சண்டையும் போகுது. ஸோ இதனால் பயந்து போன அப்படியே ஒரு டேபிளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். இந்த பொண்ணும் ஒரு ட்ரேக்கு நடுவில் போய் உட்காந்து ஒளிஞ்சிக்கிறான். இந்த சண்டையாக நடக்குது. அந்த மெயின் வில்லன் என்ன பண்ணுறான்னா, அவங்ககிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் ஊற்றி ஸ்மக்லர் பண்ணுற அந்த மெயின் பஸ்ஸையை கொளுத்தி விட்டுறான். மற்ற பசங்களை எல்லாத்தையுமே சும்மா தூசி மாதிரி அடித்து ஊதி பறக்க விட்டுட்டு இருக்கான். இப்போ கடைசியாக ஒரு வழியாக எல்லா சண்டையும் முடிய இப்போ பையன் ஒரு கன்னை தூக்கிக்கிட்டு போகிறான். யாரை கொல்றதுக்கு, அந்த மெயின் வில்லனை கொண்டுட்டு அந்த பணத்தை நம்ம ஆட்டையை போட்டுக்கலான்னு பார்த்தா மெயின் வில்லன் இத்தனை பேர்த்த அடிச்சு கொண்டான். இவன்லாம் என்ன ஜுஜுபி பிஸ்கோத்து. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற கன்னை வாங்கி அவனையே மிரட்டுறான். இப்போ சொல்லு யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், என் பொண்ணை நான் படிக்க வைக்கணும்னு அவங்ககிட்ட கேட்க அவன் எதுவுமே சொல்லலை. அந்த பொண்ணும் எனக்கு எந்த பணமுமே வேணாம், இது பாவத்தினால வந்த பணம், இது எனக்கு வேணான்னு சொல்ல இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு அந்த பண மூட்டையை தூக்கிட்டு போகிறான். இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பண்ணி ஒட்டப்பட்ட அந்த கார்ல இருந்து வந்த யாரோ இவனை சுட்டுவிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறானுங்க. இப்போ பணம் அனாதையாக கிடக்கு. அந்த பொண்ணு ஷாக்கில் நிற்கிது. உள்ள டோவும் ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்கான். அப்பாடா பணம் நம்மளுக்கு வந்துருச்சுடா அப்படின்னு உள்ள தன்னோட ஃப்ரெண்டு பெட்டு செத்து போய் கிடக்குறான். அவனை கூட ஏன்னு பார்க்காம பணத்தை தூக்கிட்டு இவன் 4 ஸ்டெப்பு நடந்து போகிறான். அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஒரு 4 கட்டு பணத்தை ஒரு பையில் போட்டு இந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த பொண்ணு அப்படியே ஷாக்கில் உறைஞ்சி நின்று பார்க்குது. 10 நிமிஷம் பழகான பெட்டுக்கே இவன் சிபிஆர் பண்ணியிருக்கான். ஆனால் இத்தனை வருஷமாக தன்னோட ஃப்ரெண்டாக இருந்த அவனை இவன் எதுவுமே கண்டுக்கல. இந்த பணம் நமக்கு தேவையானு ஷாக்கிலே நின்றுட்டு இருக்கான். ஆனால் இவன் வாங்கலை. இல்லை, அவன் அந்த பணத்தை அப்படியே கீழே போட்டுட்டு அங்கேருந்து போனால் பணத்தை எடுத்துகிட்டு போன இவன் ஒய்ஃபோட அக்கௌண்ட்லேயும் போடல, இவனோட அக்கௌண்ட்லேயும் போடல. ஏன்னா எப்படி நம்ம மாட்ட போகிறோம், அதனால் பணம் சேஃபாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வேறு யாரும் இறந்து போயிருப்பாங்க, அந்த அக்கௌண்ட்டில் இந்த பணத்தை போட்டுடுறான். அடுத்த நாள் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ஒய்ஃபும் இவங்களோட குழந்தையும் வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி எல்லா கேஸ்லையும் இவனை போட்டு இவனை ஜெயிலில் அடைக்கிறாங்க. ஐயோ கடவுளே, மிகப்பெரிய ட்விஸ்ட் இங்கே தாங்க ரிவீல் ஆகுது. அதாவது அந்த மெயின் வில்லனோட காரில் ஒருத்தர் போனார்ல, அப்போ அந்த வேலைக்காரியோடைய அக்கௌண்ட்டில் நான் போட்டேன், பணத்தை அவள் தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொன்னாங்கல்ல, அந்த வேலைக்காரியை இந்த செத்து போன அம்மா தான் இந்த அக்கௌண்ட்டுக்காக தான் இவ்வளோ பேரும் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க.
ஸோ இந்த அம்மா தான் அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கோம். அவரோட ஐடி கார்டை கொண்டுட்டு வர சொல்லி அந்த ஓனரு அதில் காசு போட்டிருப்பாரு. ஒரு நாள் சில்லற காசை சேமிக்கிறதுக்காக அந்த பேங்க்குக்கு போனப்போ தான் அந்த அம்மாவுக்கு அந்த அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணம் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த அம்மா ஓடி போய் காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அப்போ தான் தன்னோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருக்கு. ஆனால் அவள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த அம்மாவோட நம்பரை பிளாக் பண்ணியிருப்பா. இப்படியே தனிமையை உணர்ந்த அந்த அம்மா ஏதோ ஒரு நாள் உடம்பு முடியாமல் அந்த வீட்லேயே இறந்து போயிருக்கு. இப்போ இந்த வீட்டில் இன்னுமே அந்த படி டீகம்போஸ் ஆகிட்டு தான் கிடக்கு. அங்கே ஒரு திருட்டு பையன் வந்து திருடிட்டு இருக்கேன். என்னடா நாத்தடிக்குதுன்னு திரும்பி பார்த்தா டெட் பாடி அங்கே டீகம்போஸ் ஆகி கிடக்கு. பயந்து போய் அவன் அங்கேருந்து ஓட இந்தாண்ட பெட்டோடைய ஃபோட்டோவை வச்சு அவனுடைய ஃப்ரெண்டு அவனுக்கு பண்ண நன்றிக்காக அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். இந்த அண்ணா மேனேஜர் வீட்டில் அவனுடைய உடம்புல இருந்து ரத்தம் சுட்டு சொட்டா கீழே விழுந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அண்ணட்டோ ஜெயிலில் இருக்கான். அங்கே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போதான் கைதிகள் அறையில் எல்லாரும் பேசிட்டு இருக்கா. இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இந்த அண்ணா இவங்க அம்மா அங்கே ஒரு பப்ளிக் ஸ்கூலில் அந்த குழந்தைய சேர்த்திட்டு அந்த குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே இன்னொரு மிகப்பெரிய டெஸ்ட் என்னன்னா, அந்த ஸ்மக்லிங் பண்ணுறான்ல அந்த பாஸோட சிஷ்யா யாரோ இவன் அந்த ஜெயிலே வச்சு போட்டுட்டு போய் என் பாஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படியே அந்த பணத்தோட அங்கே இருக்கிற கைதிகள் எல்லாம் தூங்க இந்த படமும் முடியுது. கடைசியாக ஒரு பணம் போட்டால இப்போ அந்த அக்கௌண்ட்டும் டார்மனன்ட் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ இத்தோட இந்த படமும் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தை பற்றின உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டே அந்த அம்மா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பப்ளிக் ஸ்கூலில் சேர்த்திருந்தா அப்படின்னா இந்த பிரச்சனை டோக்கு வந்திருக்காது. இதான பெட்டு பையன் ரோல்ஸ் ராயல்ஸ் காரை வந்து இடிச்சான்ல, அவன் வந்து 5000 10,000 வாங்கிக்கிட்டு அவனை விட்டுருந்தானா அவனுக்கு இந்த பணத்து மேலே ஒரு ஆசை வந்திருக்காது. இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு இறந்து போனுச்சுல்ல அந்த அம்மா பேராசை பிடிச்சி அந்த பணத்தை தூக்கிட்டு வந்ததுனால அந்த அம்மாவும் இறந்து போச்சு. அந்த ஓனர் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் அந்த மெயின் வில்லன் கிட்ட சொல்ல அவனோட உசுரும் போயிடுச்சு. அந்த மெயின் வில்லன் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு கம்முன்னு இருக்காமல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அந்த பணத்தை திருடுறேன் அப்படின்ற பேரில் அவனோட உசுறு போயிடுச்சு. ஸ்மக்லிங் பிஸ்னஸ் பண்ணுறவன் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு சும்மா இருக்காமல் இன்னும் காசு வேணும்னு ஆசைப்பட்டதுனால அவனோட உசுறு போச்சு. ஸோ இங்கே எல்லாத்தோட உயிர் போனதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா பணம். ஒரு பணம் நேர்மையான வழியில் வந்துச்சு அப்படின்னா அது செலவானாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்தமாரி பாதி வழியில் வர பணம் நமக்கே பாடியாக கட்டும் அப்படிங்கிறதுக்கான மிக சிறந்த எக்ஸாம்பிளாக இந்த படம் விளங்கியிருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.